தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கணும்னு கழக குரல் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் நீக்கப்பட்டார். தொடர்ந்து இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் 14 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது பழனிசாமி இன்னும் ஒரு மிச்சம் ஒரு 4-5 பேர் தான் பாக்கி இருக்காங்க. எல்லாத்தையும் வெளியமிச்சிருவார். நான் தான் சொன்னேனே, ஒரே கட்சி ஒரே தலைவன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரே தொண்டன், அவரே தொண்டனாகவும் மாறிக்கிட்டு இருக்கார். அதுக்கு போயிட்டுலாம் பழனிசாமி கைவிடப்பட்டு விட்டார். டெஸ்பரேட், வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா செங்கோட்டையனும் அமித்ஷா கிட்ட தான் போனார். பழனிசாமி எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அமித்ஷாவுடைய அத்தியந்த தொண்டராக தான் அவர் இருக்கார். அதிமுகங்கிறதே இப்போ அவரை வச்சு கட்சிக்கு பேர் அமித்ஷா திமுகன்னு தான் பேர். அப்படிப்பட்ட ஆள் இவர் இந்த செங்கோட்டையை போனதுனால அமித்ஷா கிட்ட தன்னுடைய செல்வாக்கு போயிடுச்சுங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டார். அதான் காரணம். பழனிசாமிக்கு அமித்ஷா எவ்வளவோ தூக்கி விட்டு பார்த்தாங்க. ஒரு கொடியும் கொடுத்தாச்சு, சின்னத்தையும் கொடுத்தாச்சு, அந்த ஆஃபீஸ் உனக்கு தானாச்சு, உண்மையான அதிமுக நீதாங்கிற தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தையும் கொடுத்தாச்சு. இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷன்லேருந்து புறம்பத்தி கூட்டு ஓடிய பழனிசாமிங்கிற பேர் தான் அவர் வாங்கினார். ஒரு இடத்துல கூட அவரால் வர முடியல. நேர்மையான நடந்த தேர்தல்கள் அதில் எல்லாம் அவரால் வர முடியல. ஆக அவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் இவங்க பார்த்தாங்க. அது வரலாம் அடங்கி கிடந்த அமித்ஷாவால் பிரித்து வைக்கப்பட்டு அமைக்க வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன், தினகரன், சசிகலா எல்லாத்தையும் இப்போ அவர் கூப்பிடுற நிலைமை கொண்டார். அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். பழனிசாமிக்கு பெட்டு கட்டி பிரயோஜனம் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. பழனிசாமி ஓரம் கட்டுறாரு. அந்த ஓரம் கட்டுறதுடைய விளைவு தான் செங்கோட்டை தைரியமாக வெளியில் வந்து இவருக்கு எகேன்ஸ்டாக, பழனிசாமிக்கு எகேன்ஸ்டாக பேசிட்டு அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்துட்டார். அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார், நீங்கள்லாம் ஒன்றா சேருங்கட்டார். அதனுடைய விளைவு தான் சசிகலாவும் வெளியே வர்ற மாதிரி வந்தாங்க. ஆனால் சசிகலா வர்றதை அமித்ஷா ஒத்துக்கலை. நான் இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சசிகலா வந்துட்டாக்கா அவங்களுக்கு ஒரு ஏகமனதான தலைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான ஒரு ஆபத்து அமித்ஷாவுக்கு இருக்குது. அதிமுகவுடைய தலைவியாக அவங்க ஏற்றுக்கிறதுக்கான ஆபத்து இருக்குது. அதனால தான் சசிகலா வர்றதை மாத்திரம் அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு. இப்போ தினகரனி இவங்களையும் சேர்த்து வச்சுட்டாரு. இவங்களும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த தேவர் சமாதியில் எல்லாம் போய் பேசுனதாலாம் தகவல் பார்த்தேன். ஆக இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்க. இவங்க 3 பேரும் யாருன்னா, ஜெயலலிதா காலத்தில் கோலோச்சி அவர்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது. நம்ம அந்த காலத்தில் ஜெயலலிதாவை பார்க்கணுன்னா இவங்களை தாண்டி தான் நம்ம போயாகணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக விளங்கியவர்கள். பழனிசாமியை சசிகலா சொல்கிறவங்க நமக்கு யாருன்னு கூட தெரியாது. குருட்டு திஷத்தினால் உள்ளே வந்தவர். அமித்ஷாவினுடைய பராமரிப்பில் தான் தலைவனாக விளங்கிக்கிட்டு இருந்தார். இவ்வளோ நாள் ஓட்டுனதும் அதில் தான் ஓடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த பாதுகாப்பு அவருக்கு போயிடுச்சு. ஆக பழனிசாமி இஸ் ஆன் த வே அவுட். செங்கோட்டையன் இஸ் கமிங் இன் சொல்கிறதா இருந்தால் பழனிசாமி வெளியேறுகிறார், செங்கோட்டையன் உள்ளே வருகிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு இருந்த ஒரே ஆதரவு, நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுன்னு போன்ற வர்ற கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் ஆதங்கத்திலையும் சகட்டு மேனிக்கு கட்சி விட்டு வெளியே அனுப்புகிறார். என்ன லாபம் அதில்? ஏற்கனவே உளுந்து போய் கிடக்கு. இதுக்கப்புறம் இருக்கிறவங்களையும் வெளியே துரத்துக்குன்னா என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதெல்லாமே பிஜேபியோட கேம் பிளான் நீங்க சொல்றீங்க. அதே தான் இன்னைக்கு செங்கோட்டையனும் சொன்னாரு. இந்த ஒருங்கிணைப்பே பாஜக தான் சொன்னாங்க, அதனாலதான் நான் செய்ய ஆரம்பிச்சேன்றதை இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயமும் பேசப்படுது. இப்போ செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல அந்த கலவு குரல் அவர் எழுப்பினதுக்கு அப்புறம் அவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாரே தவிர அடிப்படை உறுப்பினர் நீக்காம நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தயக்கம் காட்டிட்டே வந்தாரு. அது காரணமா என்ன பேசப்படுதுன்னா, டெல்லியில் அவருக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த தயக்க காட்டினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா டெல்லியில் உங்கள் உட்கட்சி விவகாரம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரை இந்த கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாமே அவங்க கேம் பிளான்னா அப்போ இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அதை இது இன்னொரு கேம்.
இப்போ இந்த மாதிரி பிரித்து விட்ருக்காங்க. 4ஆ பிரிஞ்சது இப்போ 3ஆ சேர்ந்த உடனே ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் வரும். ஒரு ரிவைவ் ஆகுது போல் இருக்கு, மறுபிறவை எடுக்கிறாங்க போல இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ இந்த சண்டையெல்லாம் நீங்கள் கிளப்பி விடும்போது கொஞ்சம் ஒரு பில்டப் ஒன்று கொடுக்கும்போது, சினிமா அது சீரியல் சினிமாவில் வர்ற கிளைமேக்ஸ் பார்த்தா ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாக்கா இவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா. அப்புறம் வந்து அமித்ஷா கூப்பிடுவார், 2 பேர்த்தையும் கூப்பிடுவார், இல்லை 4 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு பேசுவார். பேசுறதுக்கு அப்புறம் ஒன்றாயிடுவாங்க. ஒன்றாயிட்ட உடனே இவர் ஆல்ரெடி டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை பார்க்க போனாரு. அங்க அமித்ஷா வந்து செங்கோட்டையனை பார்க்கலையே, அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல பார்த்துட்டு வந்தா சொன்னாரு. நிர்மலா சீதாராமனை பார்த்தா போதாதுங்களா? இன்னைக்கு அந்தமா வச்சது தானே சட்டம். தமிழ்நாட்டு அரசியல் அந்த வகையில் தானே கொடுத்துருக்காரு. கூட்டணி முடிவுகளை அமித்ஷா அவர் தானே எடுக்கிறாரு. அமித்ஷா அதாவது போஸ்ட்மேன் வந்து கொடுக்குற மாதிரிங்க. நிர்மலா சீதாராமன் கிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்காக அந்த போஸ்ட்மேனே வந்து லெட்டர் எழுதுனது அர்த்தம் இல்லை. அமித்ஷா சொன்னதை அந்த அம்மா கன்வே பண்றாங்க. அவங்க ஸ்பீக்கர் தான், பேசுறவர் வந்து அமித்ஷா தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து இது பண்றாங்க, அவ்வளவுதான். அது இதுலயே உங்களுக்கு புரியுது இல்லை? அமித்ஷாவுடைய பின்னணியில தான் எல்லாமே நடக்குது. நாளைக்கு இன்னும் அது எலெக்ஷன் நெருங்க அவங்க 2 பேரும் எல்லாரும் ஒன்றாக இணைந்தார்கள். சசிகலா, தினகரன், செங்கோட்டையன், பழனிசாமி எல்லாம் இணைந்தார்கள்னு வர்ற செய்தி வந்தால் ஆச்சரியப்படக்கூடாது. ரெடியாக இருந்துக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவுட், செங்கோட்டையன் இன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது அவர், ஆனா இவருடைய இந்த கோரிக்கைக்கு அப்புறம் வந்து அதிமுகலே வந்து யாருமே சப்போர்ட் பண்ணாம இது வரைக்கும் இருக்காங்க. மற்ற நிர்வாகிகள் வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தானே சப்போர்ட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து கை விட்டுறது இன்னும் வெளியில வரல. இல்லை, அவங்களுக்கும் தெரியும் இல்லை, அமித்ஷாவுடைய தூண்டுதல்ல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு தெரியும். அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க எல்லாம் தாங்க பழனிசாமி கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒன்று என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, பழனிசாமி தன்னை காப்பாற்றுறது கண்டிப்பா கை விட்டுருவாரு. அமித்ஷா கை விட்டுருவாரு தெரிஞ்சாக்கா அத்தனை பேர் எழுதுருவாரு. அப்ப அமித்ஷானாலதான் மற்ற நிர்வாகிகள் வந்து எடப்பாடி, ஆமா வேற என்ன இருக்குது? இப்ப ஜானகி கிட்ட என்னத்துக்கு எல்லாரும் இருந்தாங்க? அன்னைக்கு இருந்த கவர்னர் வந்து ஜானகி அணியை சப்போர்ட் பண்ணாரு. உடனே எல்லாரும் அவர் அந்த மாதிரி கூட இருந்தாங்க. ஜெயலலிதா ஜெயித்த உடனே காங்கிரஸ் வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் 2 கட்சி ஒன்றா சேர்ந்தது இல்லை. அதே சேர்ந்து அப்போ திருப்பி நடக்குது. ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே. ஜானகி அணி ஜெய அணி நின்றுச்சு, 2 அடிச்சுக்கிச்சு உதச்சிக்கிச்சு இவ்வளோதான் பண்ணாங்கன்னு இல்லை. மக்கள்கிட்ட விட்டு பார்த்தாங்க எவ்வளோ தூரத்துக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு. ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ண உடனே காங்கிரஸ் சொல்லிச்சு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. அதே தான் இப்போ அது இங்கே வந்து காங்கிரஸுக்கு பதிலாக பிஜேபி, அவ்வளோதான். அதே மாதிரி இப்ப கட்சியில இருந்து நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் மேல தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொடநாடு வழக்குலையும் அதிமுகவிலையும் வாரிசு அரசியல் இருக்குன்றதையும் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது இன்னைக்கு மண்ணவாரி தூத்துவாங்க, அது அப்புறம் ஒன்னா சேர்த்துக்குவாங்க. இதுல என்ன இருக்குது? இல்ல, குற்றச்சாட்டுகள் எப்படி பாக்குறீங்க? அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க ஒண்ணு ஜெயலலிதா வந்து ஜானகி என்ன சொன்னாங்க, அவருக்கு பால்ல விஷம் வச்சு கொண்டதான் சொல்லிச்சு அந்த இல்ல அதிமுகல அதை வந்து அவன் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம படுத்தும் போது ஜானகி வந்து பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து அரசியல்ல சகஜம். என்ன வேணாலும் கதை சொல்லுவாங்க, நான் மறந்தோம் மன்னிப்போம்ங்கிறதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தான். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகல வாரிசு அரசியல் இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன், அவரோட மைத்துனர், இவங்க தான் வந்து இந்த கட்சியை நடத்த பாக்குறாங்க. மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து இவர் வாய்ப்பு தர்றதில்ல, பணம் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதாவது அதிமுகல இப்போ வந்து அதிமுகல வாரிசு அரசியல் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அதிமுகல வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்றாரு. அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு தெரியாதா ஜானகி யாரு, ஜெயலலிதா யாரு? இன்னைக்கு இந்த பழனிசாமி பண்ணிட்டு சொல்ல வேணா வாரிசு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மனைவியும் தலைவர் கூட காதலியா நடிச்சுக்கிட்டு இருந்தவரும் வந்து அடுத்தடுத்து அமைச்சர் ஆனது எந்த கட்சியில் எந்த ஆட்சியில் நடந்தது? வாரிசு இல்லையா? கலைஞராவது மகனுங்களை கொண்டாரு, இவர் யாரை கொண்டாரு? கூட நடித்த நடிகை தான், கூட இருந்த மனைவி எல்லாரும் தான் வரிசையாக வந்தாங்க. வாரிசு அரசியல் அதிமுக இல்லைன்னு சொன்னாங்க, சிரிப்பாங்க. நீங்கள் அது மாதிரி பூசி மொழிக்கு கலைஞருக்கு தான் வாரிசுன்னு சொல்லி கிளப்பி விட்டுங்க. நீங்கள் விட்ட கதை, அன்னைக்கு இருந்த 3% விட்ட கதை. ஏன்னா ஜானகி பாதி 3% சேர்ந்தவங்க, ஜெயலலிதா முழுக்க 3% சேர்ந்தவங்க. 2 பேர்த்தையும் காப்பாற்றி அவங்கள கொண்டு வரதுக்கு அந்த 3% கையில் இருந்த பிரிண்ட் மீடியா அதெல்லாம் பண்ணிச்சு. இன்னைக்கு அது இல்லையா? அதையும் தாண்டி தானே திமுக வந்து கலைஞராவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மகனுங்களை கொண்டாரு. இவரு இன்னொன்னு கேட்குறாங்க, எம்ஜிஆர் சமாதியில் ஜெயலலிதாவுக்கு இடம் இருக்குது, கண்ண பொண்டாட்டி இடத்த காணும்.
ஜெயலலிதா வந்து என்னவா இருந்தாங்க, அதே என்னத்துக்கு அங்கே வச்சிங்க? இதெல்லாம் வந்து சில கேள்விகள் இருக்குது, பதில் சொல்ல முடியாத கேள்விகள், பதில் சொல்லவும் கூடாத கேள்விகள், இதை கேட்கக்கூடாத கேள்விகள். ஏன்டா இதெல்லாம் கேட்குறீங்கலாம் வரலாம். இதெல்லாம் அதனால அதெல்லாம் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலை பேஸ் பண்ணி வந்தது தான் அதிமுக. அதுக்கப்புறம் சசிகலா, இப்போ தினகரன் யாரு? சசிகலாவுடைய வாரிசு. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ ஓபிஎஸ் ரவீந்திரநாத் வந்து பன்னீர்செல்வத்துடைய மகன். இன்னைக்கு சேலத்தில் கட்டி இருக்கிற பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி இருக்கிற நூற்றுக்கணக்கான பாலங்கள், சேலம் டவுனு தாங்க முடியாத அளவுக்கு பாலங்கள் கட்டியிருக்காங்க. ஊருக்குள்ள நேர் ரோடே கிடையாது, எல்லா இடத்துலையும் பாலம் தான். அவ்வளவு யார் கட்டுனா? ஒரு சம்பந்தி தான், பழனிசாமி சம்பந்தி தான் கட்டினாங்க. வாரிசு அரசியல் இல்லைன்னு சொன்னாங்க, சிரிப்பாங்க. நீங்கள் அது மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டு வச்சுருக்கிறீங்க. அது திமுக மாத்திரம் தான் வாரிசு அரசியல். இப்போ கூட சொல்கிறாங்க, ஞானேஷ்குமார் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர் வந்து மோடியருடைய மாமா மகங்கிறாங்க. வாரிசு அரசியல் இல்லையா? யாருக்கு வாரிசு அரசியல் இல்லை? எல்லா கட்சியிலும் இப்போ வந்து பீகாரில் நிற்கிற தேஜஸ்வி யாரு? லாலு பிரசாதனுடைய மகன். இப்படிதான் எல்லாரும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி புள்ள போய்க்காதவனை தவிர வேறு எவனுக்கு வாரிசு இருக்குது? வாரிசு இல்லாமல் இருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அது வாரிசு அரசியல் பேசுறதெல்லாம் இன்னைக்கு எடுப்படாது, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு எல்லா தலைவனும் வாரிசை வச்சுக்கிட்டு இருக்கான். வைகோ வந்து ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் மகன் தான் இருக்காரு. அதில் உண்மையை சொல்ல போனால் விஜயகாந்த் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டு அரசியலில் வாரிசு விஷயத்தில் தப்பு பண்ணாதவர். ஏன்னா வரும்போதே தன் மனைவி குழந்தையா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். இவங்களுக்கு அந்த வாரிசுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வந்தார். அவர் வந்து ஏமாத்தல. பாமக சொல்ல வேணாம், என் கட்சி சொந்தக்காரர்களாக சவுக்கால் அடிங்கள்னு சொல்லிட்டு போனவர். அப்புறம் பார்த்தா மகனுக்காக உயிரை கொடுத்தாரு. மகனும் அப்பனும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ யாரை கொண்டு வர்றாரு? தான் மகளை இது வீட்டுக்குள்ளா இருந்தால் தலைவர் விழுந்துட்டு வெளியில் கப்பு இல்லையே. இந்த மாதிரி இந்த வாரிசு அரசியல் வந்து பேசுறதுல அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. இப்போ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் இது மீடியா இருக்குது, உங்களுக்கு அப்புறம் உங்கள் மகன் தான் வரப்போகிறாரு, இல்லாட்டி உங்கள் தம்பி யாராவது வரத்தான் போகிறாங்க. அப்படி தானே வரப்போகுது. எல்லா இடத்துலையும் வாரிசு அக்செப்ட் பண்ணும்போது கட்சியில் மாத்திரம் வரக்கூடாதுங்கிறது என்ன நியாயத்து? அதை வந்து ஒரு நேர்மையாக காட்டுறது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. தகுதியாக இருக்கிற மகனாக இருந்தால் என்ன மகன் வரக்கூடாது இருக்குதா? சரிங்க சார். இப்போது ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அவரை நீக்கிட்டாங்க, டிடிவி அவர் வெளியே போயிட்டாங்க, சசிகலா இவங்களை நீக்கினதே வந்து தென் மாவட்டத்தில் வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சூழலை செங்கோட்டையனை நீக்கினது அதிமுகவில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? செங்கோட்டையன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவருங்க. அவருக்குன்னு ஒரு பெரிய லாபி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர் எப்பவுமே வந்து யார் தலைமையில் இருக்கவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு தானே இது நாள் வரைக்கும் நடந்திருக்காரு. அது செங்கோட்டையன் கொஞ்சம், அதாவது சசிகலா வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு ஜெயலலிதா கிட்டே குறைஞ்சிது. ஜெயலலிதா பதவி ஏற்ற புதுசில், முதலமைச்சராக பதவி ஏற்ற புதுசில் எங்கள் அண்ணா ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருந்தவர் தான். நாவலர் தான் நம்பர் 2. எங்கள் அண்ணன் 3வது 4வதுல இருந்தார். அப்புறம் பதவி விட்டு நீக்கிவிட்டாங்க தம்மா, அது வேறு விஷயம். ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்கிறது வேறு விஷயம். நாவலர்களையும் தாண்டி இவர் வந்து 7வது 8வது 6வது தான் இருந்தார் ரேங்க்ல. செங்கோட்டையனை தாண்டி நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. செங்கோட்டையனுக்கு பேர் பெரிய கவுண்டர் பேர். இப்போ அமைச்சராக இருக்கார் ஈரோடு முத்துசாமி, அவருக்கு சின்ன கவுண்டர் பேர். அவங்க 2 பேர் தான் ஜெயலலிதா கிட்ட மிக மிக நெருக்கமாக இருந்தவங்க. நான் கண்ணால் பார்த்தவன். எனக்கு செங்கோட்டையன் பழக்கம் கிடையாது, எனக்கு முத்துசாமி நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். நான் அவர் எங்கள் துறையை வர மருத்துவத்துறை அவர்கிட்ட இருந்ததுனால நான் அடிக்கடி அவரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கொடுத்து, அவர் கொஞ்சம் எங்கள் அண்ணன் வந்து கட்சி விட்டு வளர்க்கணும் போது என்கிட்ட பழகிறத கூட கொஞ்சம் குறைச்சிக்க இது பண்ணி நானும் சொல்லிட்டேன், நான் அடிக்கடி வரலைங்க அப்படின்ட்டேன். ஏன் நான் அதிகாரியாக இருந்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்து கூட நான் பார்க்கவில்லை. இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, செங்கோட்டையனுக்குன்னு ஒரு லாபி உண்டு, அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இது அடுத்த பிரச்சனை பழனிசாமிக்கு என்ன வந்துருக்குன்னா, அவர் பவர்ஃபுல் பெரிய கவுண்டர், பழனிசாமி அடையாளம் தெரியாத பெரிய கவுண்டர். இந்த வித்தியாசம் இருக்குது. யார் பவர்ஃபுல்? பவர்ஃபுல் வந்து செங்கோட்டையன். செங்கோட்டையன் பின்னாடி ஒரு தொண்டர் பட்டாளம் இருக்குது. இவர்கிட்ட ஆளே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டாரு. ஈரோடு வந்து வெள்ளாள கவுண்டர்கள் பூமிங்க, அங்கே போய் எலெக்ஷன் நிற்கலையே. அவர் எலெக்ஷன் நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சக்தி உள்ளவனாக இருந்தால், தைரியம் இருந்ததுன்னா, தன்னால் வெற்றி பெற முடியும்னு இருந்தாக்கா
அமித்ஷா கிட்ட ஏங்க பயப்படணும்? அமித்ஷா கிட்ட ஏன் பயப்படுறாரு? மாட்டிக்கிட்டாரு. அவர் கூட இருக்கவங்க பூரா அதனால தாங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த வேலுமணி தங்கமணி எல்லாம் என்ன ஏதோ விஷயங்களை மாட்டி, அந்த உதயகுமார் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார், பல விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கவர். ஆர்பி உதயகுமார் அவங்கெல்லாம் எப்படி அமித்ஷாவை எதிர்த்துக்கிட்டு எப்படி போக முடியும்? போனால் என்ன ஆகுன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு. அதனால தான் தான் இருக்கிறத காட்டிட்டு உனக்கு இதான் ஆதரவாக உங்கள் அமித்ஷாவுக்கு ஆதரவாக இருக்குங்கிறத காட்டிக்கிறதுக்கு அவங்களாம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். கட்சியை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாரும் இல்லை. இப்போ இன்னும் சொல்கிறேங்க, அதிமுக கலைத்து விட்டோம்னு சொன்னாக்கா சந்தோஷப்படுறதே நான் சொல்கிறேன். பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் இவங்க எல்லாரும் தான் சந்தோஷப்படுவாங்க. ஆளை உடன் ஓடிடுவாங்க. எதனால சந்தோஷப்படுவாங்க? ஏன்னா இனிமேல் நம்ம மேலே பிரச்சனை இருக்காது. கட்சி தலைவன்னு இருந்தால் தானே உங்களை மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சியை கலைஞ்சு போச்சுன்னா அடையாளம் தெரியல. இப்போ காத்தலாஜ் மேலேயாமல் ஆக்ஷன் எடுப்பான். ஏதாவது கட்சி தலைவனாக இருந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஏதாவது என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தால் எம்எல்ஏ ஆக்ஷன் எடுப்பாங்க. என்னை யாருமே ஏன் சட்டப்பட்டதில்லை. இவன் என்னைக்கு ஆட்சிக்கு வரப்போதாலும் ஒரு லொடல் கத்துவான ஒளி இவனுக்கு ஒன்றும் பின்னணி ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால தான் என்னை விட்டு வச்சிருக்காங்க. இல்லாட்டி என்னைக்கோ உள்ள தள்ளியிருப்பாங்க. அதனால் இப்போ ஒன்றுமில்லாத ஒரு சும்மா நாய் ஊழையிடுது அப்படிங்கிற பேர் தான் எண்ணெயெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து செல்வாக்கான மனிதர்கள், செல்வமும் செல்வாக்கும் உள்ளவர்கள். யாரு? பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன், இதெல்லாம் செல்வம் செல்வாக்கு. சசிகலா எல்லாரும் செல்வம் செல்வாக்கு உள்ளவர்கள். நாளைக்கு இவங்க வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு செலவு பண்ண முடியும் அவங்களால, உருவாக்க முடியும் அவங்களால, ஒரு தொண்டர்பட கூலி கொடுத்து கூட வச்சுக்க முடியும். அதனால தான் இவங்களுக்கு அதை எதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த செலவு மிச்சம். இனிமேல் அவங்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது முடிஞ்சு போச்சு, க்ளோஸ்டு டோர். இனிமேல் அவங்களுக்கு இருக்கிறது வந்து என்னென்னா, முட்டா போதும் வந்தவரில் லாபம், ஆளை விடுங்கிற மனப்பான்மையில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ வந்து அதிமுக கலைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு போகிறவங்க இவங்களா தான். ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ வெளியே போனவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை மீட்க வேண்டும் தானே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஆமாங்க, அதுக்குன்னு உங்ககிட்ட வந்து நாங்கள் முட்டா போதுன்னு போயிட்டோம்னு சொல்லுவாங்களா? என்ன கேள்வி கேட்க. ஓபிஎஸ் கூட வந்து மீட்பு குழுன்னு ஒன்று அமைச்சு, மீட்பு குழுன்னு இருந்தாக்க அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கலாங்களே, சேர்த்திருக்கலாமே. சேரக்கூடாதுங்கிறது தான் அமித்ஷாவுடைய உத்தரவு. முதலாளி சொல்கிறது தானே கேட்டான். இப்போ அதானி சொன்னாக்கா மோடி எழுத்து பேசிட்டு வர. இல்லை, அமித்ஷா சேரக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ செங்கோட்டையன் வந்து என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்க்க சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தா அதான் புரியுது இல்லை. அவருக்கு சேரக்கூடாதுன்னு பிரிச்சாரு. இப்போ சேரலாம்னு சொல்கிறாரு, சேர்றோங்கிறாங்க. ஆக யார் நடத்துகிறா? அமித்ஷா தான். இதுக்கு வந்து சுற்றி கேட்டதில் உங்களுக்கு அதுலேயே பதில் இருக்குது இல்லை. நான் அந்த காலத்து வந்து சொல்லிட்டு இருந்தேன். அமித்ஷாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த விந்திய மலைக்கு கீழே பாஜக இல்லை. யார் காலையாவது உளுந்து தொங்கிக்கிட்டு தான் மாறணும். இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய செல்லுமுள்ள வேலையெல்லாம் செஞ்சு தமிழை ஜெயிக்க வச்சாங்கன்னாக்கா நாங்கள் நேர்மையாக தான் ஜெயிச்சோன்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த காரணங்கள்லாம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்ததினால் மக்கள் ஆதரவு பெருகியது, அதனால் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு. மற்றபடி இவங்க சேர்றதில் அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இந்த வெற்றி ஆக ஒன்று உறுதியாக தெரியுது. இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றிங்கிறது உறுதியாக. தாவாக்கா சேர்த்துவாங்க, இவங்களாம் சேர்த்து வெற்றி சேர்த்துருவாங்க. ஆனால் விஜய் வந்து இப்போவும் வந்து நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆமாங்க, அவர் அதுதான் சொல்லுவார். அதனால் அவர்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அவர் தான் முன்னுக்கு பின் உளறிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, 2026 இப்பவும் சொல்றேன், 2 பேருக்குள்ள தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே டிவிகே தான் இப்பவும் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியுது? இப்போ போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் கேளுங்க, என்னங்க பேசுறீங்கன்னு தெரியலங்க, என்ன எழுதி கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டேன் பாரு. அவர் வந்து இதுக்கு நான் ஊடா போய் அழுதுட்டு வந்தார். செத்து போன குடும்பத்துக்கு, அந்த இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கெல்லாம் போய் இதெல்லாம் அழுதுட்டு வந்தார். இப்போ வந்து நாங்கள் காரணம் இல்லைங்கிறார். நீ காரணம் இல்லைன்னா என்னத்துக்கு வீட்டில் போய் அழுத? இது ஒரு கேள்வி. நீ காரணம் இல்லைன்னா என்னத்துக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்த? செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னார்னா, நான் நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது அவர் கை கொடுக்குமா? ஏன்னா வந்து ஏற்கனவே அரசியலில் வந்து இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் வந்து தனித்தவிடப்பட்டவரை தான் பார்க்கப்படுறாரு. அவருடைய ஆதரவாளர்களும் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் அவர் வந்து திமுகவில் சேர்ந்தாரு. இந்த நிலையில செங்கோட்டையனுடைய நடவடிக்கை எப்படி அவர் கை கொடுக்குமா தெரியாது. நீதிமன்றத்துக்கு போகிறது யாராக இருந்தாலும் எந்த நீதிபதி கிட்ட போகுதுன்னு இருக்குது. முதல்ல நம்ம சட்டத்தை பார்ப்போம். சட்டத்தின் இது பிரகாரம் இது இப்படி தானே வரும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சட்டங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை. கவாய், உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்ன சொன்னார்? தலைமை நீதிபதி
எங்கிட்ட கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுதுன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுலேருந்து என்ன தெரியுது? நீதிமன்றத்தில் யார் தாங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களோ அவங்க அந்த நீதிபதிகிட்ட கொண்டு போகிறாங்க கேஸை. அதில் வந்து கட்சி உள்ளே வந்துருச்சு. நீதிமன்றத்தை போகிறத விட நீதிமன்றத்துக்கிட்ட போகிறத விட மக்கள் மன்றத்தில் தொண்டர்களை சந்திக்கிறது தானே இந்த இடத்துல சரியா இருக்கும். தொண்டர்களை சந்திச்சாக்க ஏங்க தொண்டர்கள் எதுக்காக சந்திக்கிறீங்க? ஓட்டுல ஜெயிக்கணுங்கிறதுக்கு தானே. அவர் தான் சொல்றாரு தொண்டர்களோட விருப்பமும் அதான்றாரு. அப்ப தொண்டர்களை சந்திக்கிறது தானே சரியா இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு அமித்ஷா பர்மிஷன் கொடுக்கணும். அப்பதான் இவங்க போய் சந்திக்க முடியும். அவ எல்லாமே வந்து டெல்லியில இருந்து அமித்ஷா சொன்னப்புறம் தான் ஒவ்வொன்றும் காலையில போன் எடுத்து போன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த செல்போன் இது அடிச்ச உடனே அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செய்யறாங்க. பாஜகவில் இருப்பவர்கள் கூட அமித்ஷா பேச்சை இவ்வளவு சீரியஸா கேட்கப்பட்டார். அதிமுக இருக்கிற அதிமுகன்னு பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிற இவங்க மாதிரி ஒரு லாயலா விசுவாசமா பாஜகவுக்கு இருக்கவங்க இந்தியாவிலேயே அவங்களுக்கு கிடையாது. அவங்க கட்சியிலேயே கிடையாது. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நிர்வாகிகளை நீக்கம் செய்யறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து செய்யறாரா, இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனப்போக்குக்கு அவர் வந்துட்டாரா? அதெல்லாம் எடப்பாடி மனப்பான்மையை பத்தி இப்ப யாருங்க கவலைப்பட்டா? அவர் தானே இன்னைக்கு பொதுச் செயலாளர். அதனால தானே அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்குறோம். பழனிசாமி ஏன் பொதுச் செயலாளராக வச்சிருக்கோம்? சொன்ன பேச்சை கேட்பார். ஜிஎஸ்டியா ஊர்ல நீ ஆடுற மாநிலத்துக்கு முன்னாடி நான் கொண்டு தர்றேன் அப்படி பண்ணவர்ல அவரு எவ்வளவு வேகமா எல்லாம் செஞ்சார். அப்ப இந்த நடவடிக்கை எல்லாமே அவர் தன்னிச்சையா செய்யலன்னு சொல்றீங்க? அவருக்கு என்ன தெரியும்? வருது உத்தரவு வருது, பேசுறாரு, செய்யறாரு, அவ்வளவுதான். நல்லா இவங்க எல்லாமே விஜய் உட்பட பழனிசாமிக்காவது கொஞ்சம் அரசியல் தெரியும். விஜய்க்கு சுத்தமா ஒண்ணும் தெரியாது. முந்தின நாடு என்ன பேசணுங்கிறதே தெரியாம இந்த மறுநாள் ஏதோ வளர்றாரு. இது சேலத்துக்கு போக வேண்டிய மீட்டிங் ஏற்றப்பட்டு கரூருக்கு போனால் கூட என்ன விஷயம்னு தெரியாமல் கரூருக்கு போய் உட்காந்தாரு. எழுதி கொடுத்தா படிக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவன் பேசுகிற மாதிரி இது இன்னைக்கு உள்ள ஒரு பேச்சு இருக்காரு. அதுலேருந்து தெரியல. இந்த கூட்டமே தாவேக்கா, பழனிசாமி அதிமுக, செங்கோட்டையன் அதிமுக, தினகரன் அமமுக, இவங்க எல்லாமே வந்து பாஜகவுடைய பிரான்ச்சஸ். அவ்வளோதான். அப்போ விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று துடிச்சுக்கிட்டு வந்தது பாஜக தானே வந்தாங்க. இப்போ கூட பாருங்க, தேர்தல் ஆணையத்தை பற்றி வந்து ராகுல் காந்தி கமெண்ட் அடிச்சோன்னு அதுக்கு பதில் சொல்றது பாஜக சொல்லுது. நீ ஏன் துடிக்கிற? தேர்தல் ஆணையத்தை பற்றி கேட்குறாங்க, நீ பேசாம நீ இருக்க வேண்டியதான். நீ என்னத்துக்கு துடிக்கிற? அவங்க சொல்றதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதுன்னு. அதெல்லாமே அதனால இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரிகள் பிடியில் இருக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன முயற்சி உண்டோ அதெல்லாம் எடுக்கணும். தேர்தல் வந்து நேர்மையாக நடக்குமாங்கிறது இப்போதைக்கு இருக்கிறதால நமக்கு பெரிய சந்தேகம் வருது. அந்த எஸ்ஐஆர் வந்து அதுக்கு முன்னாடி போட போகிறாங்க. அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா எனக்கெல்லாம் ஓட்டு இல்லாமல் போயிட போகுது. நாங்கள்லாம் ஓட்டு போட முடியாமல் போக போகிறோம். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் எங்கேருந்து அங்கே கொடுக்கறது? இப்போ நான் வீடு மாதிரி வந்துட்டேன், என் வீட்டில் போய் கேட்க போகிறாங்க, நான் இல்லைன்னு போகிறாங்க. உடனே அவங்க வந்து என்னை பார்க்க போகிறது, என் பேரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த தெருவில் தான் இருக்காங்க, இல்லைன்னு உடனே என் பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு அதிமுகவில் ஏற்பட்டு இருக்க இந்த தொடர்ச்சியான மாற்றங்கள் வந்து தமிழக அரசியலில் அதிமுக மீது ஒரு கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி சார்.